ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்ம் ஹோல் கரெக்டாக வரல அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கான ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. அதாவது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, வாட்ஸ்அப் இதில் கேட்குறவங்க எல்லாமே ஆர்ம் ஹோல் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் போடுங்க மேம், அதுதான் எங்களுக்கு அதிகமாக சுருக்கம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆர்ம் ஹோல் அப்படிங்கிறது தான் ப்ளவுஸினுடைய மெயினான ஒரு போர்ஷன். அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்லீவை ஆக்டிவாக வச்சுக்க முடியும், ஃப்ரீயாகவே மூவ் பண்ண முடியும். அது கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம ஷோல்டரை அது ட்ராப் ஆகிட்டே இருக்கும், நம்ம இழுத்து இழுத்து மேலே விட்டுட்டே இருக்கணும். அதனால எல்லாருக்குமே மெயினாக கேட்குற ஒரே விஷயம் ஆர்ம் ஹோல் கிட்ட சுருக்கம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சுருக்கம் வருது, அதே மாதிரி லூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். அப்போது அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் திருப்பி நீங்கள் கேட்கும்போதும் நான் சொல்கிற அதே விஷயத்தை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் அதில் தான் டவுட்ஸ் வருது. நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களா, ப்ராப்பராக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஈஸியாகவே சால்வ் ஆகும். ஏன்னா ஆர்ம் ஹோல் ஃபிட்டிங் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ளவுஸ்க்கு ரொம்ப மெயினாக இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் தான் நம்ம டீப் நெக் போடுறதோ அல்லது க்ளோஸ் நெக் போடுறதோ அல்லது ஹை நெக் எந்த ஒரு நெக்காக இருந்தாலுமே ஆர்ம் ஹோல் ஃபிட்டிங் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரணும். அந்த கேப் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, பேக் ஃப்ரண்ட்டில் சுருக்கம் வர மாதிரி, அண்டர்ஆர்ம் கிட்ட சுருக்கம் வர மாதிரி, அது மாதிரியெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அதுக்கான ரீசன் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்பர், அதாவது ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன கிளாஸ் போயிட்டுருக்கு, எப்படி என்னங்கிறத நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் போர்ஷன், இது பேக்கு, வேஸ்ட்டு, ஷோல்டர், இது எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஷோல்டர் நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு. இப்போ நீங்கள் இதில் 6 இன்ச்சஸ் வச்சுருக்கீங்க. ஓகே, இந்த 6 இன்ச்சஸ் கரெக்டாக இங்கேயும் நமக்கு 6 இன்ச்சஸ் வரணும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் மெத்தட், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர்ம் ஹோல் 16 இன்ச்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ரெண்டாக பிரிக்கும்போது 8 இன்ச்சஸ் வரும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 இன்ச் ஏஸ் அலவன்ஸ் சேர்ந்து 9 இன்ச்சஸ் வரும். அப்போது நமக்கு 8.5 இன்ச்சஸ் வரும். ஸோ டோட்டலாக 1 இன்ச் வரும். அப்போது 16 இருக்கிற ஆர்ம் ஹோல் நமக்கு 17 கிடைக்கும். சரிங்களா? அப்போது நம்ம எடுக்கிற ஆர்ம் ஹோல் கரெக்டாக வந்தால் தான் இந்த லூஸ் கரெக்டாக வரும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டால் அந்த 1/2 இன்ச்சில் தான் ஸ்டிச் போடணும். 1/4 இன்ச் புள்ளி ஒரு பாயிண்ட் விட்டீங்க அப்படின்னா அதே அளவில் தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். அப்போது என்ன அளவு நீங்கள் இங்கே ஷோல்டர் கிட்ட விட்டுறீங்களோ அதே அளவு கரெக்டாக ஆர்ம் ஹோல் எண்டு வரைக்கும் நமக்கு வரணும். அப்போ தான் ஒன் சைடு 1/2 இன்ச் எக்ஸஸாக வரும், இன்னொரு சைடு 1/2 இன்ச் எக்ஸஸாக வரும். டோட்டலாக ஆர்ம் ஹோல்க்கு ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச் உங்களுக்கு ஆட் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த இடத்த கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்த விட்டுட்டு தான் நீங்கள் ஆர்ம் ஹோலை மெஷர் பண்ணணும். இது நமக்கு ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கான போர்ஷன். இதை நீங்கள் சேர்த்து மெஷர் பண்ணிவிட்டு அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு வைக்கணும். செகண்ட் திங், இந்த அளவு நம்ம இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் போட்டுக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது, இங்க விடுற அளவு கரெக்டாக 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவது, உங்க ஆர்ம் ஹோலை ரெண்டா பிரிக்கும்போது என்ன அளவு வருது அந்த அளவோட நமக்கு 1/2 இன்ச் சேர்த்து தான் வரணும், அதை விட சேர்த்து வரக்கூடாது. ஆனா நீங்க அப்ளை பண்ணும்போது இது ஃபினிஷிங்ல தான் உங்களுக்கு 1.7 இன்ச் ஆர்ம் ஹோல் ரவுண்டு கிடைக்கும். அடுத்த ஒரு பிளவுஸை நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இழுத்து பிடிச்சு 17 இன்ச் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா 8.25 இன்ச் ஆர்ம் ஹோல் வருது அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னாலும் அந்த பிளவுஸ்க்கு சுருக்கம் வரும். அப்போ ஏற்கனவே தச்சிருக்க பிளவுஸ்ல ஆர்ம் ஹோல் ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச் சேர்ந்திருக்கும். நீங்க அளவு எடுக்கும்போது அந்த 1 இன்ச் குறைச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். அப்படி இல்லை அப்படின்னா அதுல என்ன அளவு இருக்கோ அதை நம்ம ஸ்டிச்சிங் லைன்ல தான் மெஷர் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? நீங்க எடுக்கிற ஒரு அளவு பிளவுஸ்ல எடுக்கிறேன், அதே ஆர்ம் ஹோல் ரவுண்டை இதுல வச்சுட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 1 இன்ச் உங்களுக்கு சேர்ந்து வரும். அப்படி சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஷோல்டர் ஃபால், ஆர்ம் ஹோல் லூஸ்,
அண்டர் ஆர்ம் லூஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே அந்த 1 இன்ச்சுக்கு சுருக்கம் அதிகமா தெரியும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களா இல்ல அளவு பிளவுஸ்ல அளவு எடுக்கிறீங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அளவு பிளவுஸ்ல நீங்க எடுத்தா 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்க வைக்கணும். இதுவே சாதா பிளவுஸா இருந்தா நீங்க ஒரு அரை இன்ச் மைனஸ். ஏன்னா சாதா பிளவுஸ் அப்படிங்கும்போது இழுக்க இழுக்க எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா அதுக்கு நம்ம கொடுக்கிற அளவு கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே சாதா பிளவுஸ் அப்படின்னாவே நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிற கிளாத் அப்படிங்கும்போது ஈஸ் அலவன்ஸ் பூரா 1 இன்ச் குறைச்சு தான் வைப்போம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நார்மல் பிளவுஸ்க்கு ஆம்ஹோல்னுடைய ரவுண்டை குறைச்சிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த பிளவுஸ் யாரோடதோ அவங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சுருக்கம் வராம இருக்கும். அடுத்தது இங்க இருந்து இங்க நம்ம எவ்வளோ அளவு வைக்கணும் அப்படிங்கறது ஒரு கால்குலேஷன் இருக்கு. இத நீங்க செஸ்ட் ரவுண்டா 6ஆ பிரிச்சு என்ன வருதோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம வச்சு கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப இங்க இருந்து நான் ஷோல்டர் அளவே 6 இன்ச் நான் மார்க் பண்றேன். நீங்க அப்ராக்சிமேட்டா வைக்கும்போது செஸ்ட் ரவுண்டோடைய 6ல செஸ்ட் ரவுண்டா 6ஆ பிரிச்சுக்கோங்க. அது என்ன வருதோ அந்த அளவை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் போடுங்க. இந்த லைனுமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட்டா வரணும். இத கரெக்டா போட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட் ரவுண்ட் ஒரு 9.25 இன்ச் வருது அப்படின்னா 9.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் அப்படின்னுட்டு நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணிடக்கூடாது. 4வதா நம்ம பண்ற விஷயம் என்ன அப்படின்னா பாடிய இத நம்ம 6ஆ பிரிச்சுட்டு அதுல என்ன வருதோ அதை நம்ம வைக்கலாம். இல்லாட்டினா யூஷுவல் நீங்க வைக்கிற அதே மெத்தட் தான். ஷோல்டர்ல இருந்து அரை இன்ச் சேர்த்து வைக்கலாம். இந்த ஆர்ம் ஹோலை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு அளவு தான் வரும். அந்த ஆர்ம் ஹோலுக்கு தகுந்த மாதிரியே நீங்க அந்த அளவுகளை மேல அதிக குறைக்கவோ அல்லது கீழே இறக்கி அந்த அளவை கூட்டவோ நம்ம செய்யலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுல நான் இப்போ லைன் போட்டிருக்கேன். இதுல செஸ்ட் ரவுண்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த செஸ்ட் ரவுண்டை நீங்க ஈஸியா ஆர்ம் ஹோல் டிரா பண்ணணும் அப்படின்னா இதனுடைய மிட் பாயிண்ட்டை வச்சுட்டு அதுல ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு கர்வ் போட்டுக்கோங்க. இதுல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் இங்க எனக்கு 1.5 இன்ச் வரணும், 3/4 இன்ச் வரணும், 1 இன்ச் வரணும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காதீங்க. அதுவும் பாடிக்கு தகுந்த மாதிரி அது ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்ற விஷயம். இத நீங்க எப்பவுமே பார்க்காதீங்க. கரெக்டா இந்த கட்டிங் லைன் தான் இது. இதுல நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு கரெக்டா 8 இன்ச் வருது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த உயரம் கரெக்டா வச்சிட்டீங்க அப்படின்னாவே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம கரெக்டா ஆர்ம் ஹோல் ரவுண்ட் செட் பண்ணியாச்சு அப்படின்னு. அப்படி இல்ல அப்படின்னா இப்போ இதுல கரெக்டா எனக்கு வரல அப்படின்னா ஒன்னா கீழே ஒரு லைன் போடணும், இல்லையா மேல ஒரு லைன் போடணும். பாடியோடைய இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்தணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அது ஃபர்ஸ்ட் வைக்கிற லைனே நமக்கு கரெக்டா வரணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன கால்குலேஷன் படி ஒரு அரை இன்ச் அதிகமா வச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் மெஷர்மெண்ட்ஸ்க்கு அது கரெக்டா வந்துரும். ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னா ஆர்ம் ஹோல் கீழே இறங்கி போகும் வர மாதிரி இருக்கும், இல்லாட்டினா மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். அப்படி வரும் பட்சத்துல மட்டும் நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணா போதும். அப்ப அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கரெக்டா வந்துரும். நம்ம கரெக்டா இந்த இதுல கட் பண்ணும்போது நமக்கு ஆர்ம் ஹோல்னுடைய 8 இன்ச் நமக்கு கரெக்டா கிடைக்கும். இப்ப இதுல என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் லைனை மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸ்டிச்சிங் எங்க போடுறோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிளவுஸ்க்குமே செக் பண்ணுங்க. ஒன்றும் அது நம்ம ஸ்பீடா பண்ற வேலை தான். ரொம்ப பொறுமையாலாம் நீங்க இதை பண்ண தேவையில்லை. இப்ப இங்கிருந்து நான் மெஷர் பண்றேன். இந்த லைன்லயே அரை இன்ச் நான் ஸ்டிச்சிங் பண்ணேன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அரை இன்ச் வருது. அப்போ ஒன் சைடு நமக்கு 8.5 இன்ச், இன்னொரு சைடு 8.5 இன்ச், மொத்தம் 17 இன்ச். நம்மளுடைய ஆர்ம் ஹோல் 16 இன்ச். 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ். அந்த ஈஸ் அலவன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஸ்லீவை கரெக்டா போட்டிருக்க முடியும். இல்ல இதுல அரை இன்ச் சேர்த்து வருது அப்படின்னுட்டு நீங்க இதை கரெக்ட் பண்ண போனீங்க அப்படின்னா செஸ்ட் டைட் ஆயிரும், ஆர்ம் ஹோலும் டைட் ஆயிரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு போடும்போது போடவே முடியாது, இங்க இதோடையே நின்னுக்கும். நிறைய பேருக்கு அந்த அடிக்கையினுடைய அளவு பெருசா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த கை உள்ள ஏறாது. அப்புறமும் இழுத்து போட்டும்போது தான் இந்த இடத்துலயும் சுருக்கம் நிறைய வரும். இது ஒரு விஷயம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்ப இந்த 4 விஷயத்தையும் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்க. இது எல்லாமே நான் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்ம் ஹோல், 2வது உயரம், அடுத்தது 3வது அந்த கால்குலேஷன், 4வது செஸ்ட் ரவுண்டு அதுல வச்சு மார்க் பண்ணியாச்சு. இதை 4ஐயும் ப்ராப்பரா உங்க மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு
நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பாடியில இந்த 4 விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். அப்போ செஸ்ட் ரவுண்ட் 1 உங்களுக்கு கரெக்டா இருக்கணும், ஷோல்டர் அளவு கரெக்டா இருக்கணும், ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கரெக்டா இருக்கணும். நான் சொல்ற இந்த பேசிக்கால இந்த 3 விஷயம் டைரக்டா நீங்க பாடியில எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். எடுக்கும் போதுமே ரொம்ப இழுத்து பிடிச்செல்லாம் எடுக்காதீங்க. நார்மலா ஒரு பிளவுஸ் எப்படி அவங்களுக்கு ஷோல்டர்ல ஃபிட்டிங் ஆகுதோ அந்த அளவுக்கு லூஸ் கொடுத்துன்னு சொல்லி லூஸ் கொடுத்துறாதீங்க. டேப்பை நார்மலா ஒரு பிளவுஸ் நம்ம போடும்போது எந்த அளவுக்கு டைட் எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்தா போதும். விரல் வச்சோ இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இதுல ஈஸ் அலவன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப இது ஓகே. இதை டிபெண்ட் பண்ணி நீங்க ஸ்லீவ் மார்க் பண்ணும்போதும் அதே விஷயம்தான். இங்கிருந்து இங்க நம்ம என்ன அளவு வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு 3.25 இன்ச் வருது. அப்ப இங்க செஸ்ட் ரவுண்டு பாத்தீங்கன்னா 38. அப்ப 34 இன்ச் நமக்கு செஸ்ட் ரவுண்டு. இங்க 3.5 இன்ச் அப்படிங்கிறது நீங்க கேப் ஹைட் வச்சுக்கலாம். அப்ப இங்க நம்ம வைக்கிற கேப் ஹைட் இது கேப் ஹைட். அப்ப இந்த இடத்துல இது ஸ்லிட்டிங் ஆகும். ஓகேங்களா? இதில் தான் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணுறோம். இந்த ஷேப் தான் இங்கே கொடுக்குறோம், இங்கே வர ஷேப் தான் இங்கே வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் அப்படிங்கும்போது இப்படி வரும், இதில் கொஞ்சம் இப்படி வரும். அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ இந்த கேப் ஹைட்டை நம்ம கரெக்டாக இருக்கா எப்படி செக் பண்ணுறது, நம்ம வச்சிருக்கிற அளவு கரெக்டு தானா அப்படின்னா இதுக்கும் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இங்கேருந்து நீங்கள் இங்கே வைக்கும்போது 8 இன்ச்சஸ் வருது அப்படின்னா இந்த அளவு பார்க்கும்போது உங்களுக்கு 7 இன்ச்சஸ் வரணும். அதாவது ஸ்லீவ் ட்ராப் பண்ணிட்டீங்க, இங்கே 3.5 இன்ச் 3/4 நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம 8 இன்ச்சஸ்க்கு இங்கே பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். இங்கே 8 இன்ச்சஸ் வருது. அப்போ இங்கே 7 இன்ச்சஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கே எனக்கு 6.5 தான் வருது, மாறி வருது அப்படின்னா இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த 8 இன்ச்சஸ்க்கும் இந்த 7 இன்ச்சஸை கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வர அடிக்கையின் வரைய அளவு நமக்கு டைட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் ரொம்ப டீப் எடுத்துட்டு இங்கே இந்த அளவு நமக்கு பத்தாமல் போச்சு அப்படின்னா நம்ம ஸ்லீவ் போட்டாலுமே ஃப்ரீயாக இருக்காது, ரொம்ப டைட்டாக இருக்கும். கீழே ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே ஸ்லீவ் மேலே ஏறாது. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே 8 இன்ச்சஸ் வருது அப்படின்னா கரெக்டாக 1 இன்ச்சு இங்கே புறச்சுளிக்கணும். சப்போஸ் இங்கே 6.25 தான் வருது, எனக்கு இங்கே 8 வருது அப்படின்னு நீங்கள் இப்படி தள்ளி வச்சிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 6.25 தான் வருது. அப்போ இந்த கேப் ஹைட் அதிகமாகும், இங்கே சுற்றளவு உங்களுக்கு பத்தாமல் போயிடும். அப்போ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த ஆர்ம் ஹோல் இது எல்லாமே நான் போட்டுட்டேன், அப்போது எனக்கு சின்னதாக ஒரு சுருக்கம் வருது அப்படின்னா அது இந்த கர்வ் கட் பண்ணுறதுல தான் வரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இந்த டீப் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு ஹாஃப் வரைக்கும், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு செக், இதில் 7 இன்ச்சஸ் அப்படின்னா இதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க, 3.5 இன்ச் வரும். இந்த 3.5 இன்ச்சில் நம்ம லைன் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பாதிக்கு மேலே நம்ம வரைகிற ஆர்ம் ஹோல் இப்படி டீப்பாக தான் இருக்கணும், இந்த ஷேப்பில் தான் நமக்கு வரணும். அதையும் நம்ம இப்படி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இது தப்பு, இதுதான் கரெக்டு. அப்போ தான் உங்களுக்கு பேக் ஆர்ம் ஹோல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கப் ஷேப்பினுடைய லென்த்து கரெக்டாக விட்டுருக்கணும். செஸ்ட் கப் ஷேப்பினுடைய லென்த் அதிகமாக போச்சுனாலும் சுருக்கம் இந்த உடம்புல இந்த இடத்துல வரும். இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸும் நம்ம பார்த்து நம்ம பண்ணி அதுக்கு மேலேயும் அதே ப்ராப்ளம் தான் வருது அப்படின்னா அதுதான் நமக்கு மெட்டீரியலில் வர ப்ராப்ளம். இப்போ நம்ம சாஃப்ட் மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியல் எது தைச்சாலுமே, நார்மல் ப்ளவுஸ் தைச்சாலுமே உடம்போட நீட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். அதே சமயம் பனாரஸ், புரோக்கேட் இந்த மாதிரி மடமடன்னு நிறைய ஜரி ஒர்க் இருக்கிறது இதாக தைச்சிங்க அப்படின்னா சின்னதாக வர ஒரு க்ரீஸ் பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக தெரியும். அதுதான் காரணம். அப்போ அதை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதையும் மீறி வந்துச்சு அப்படின்னா அது சின்ன சின்ன க்ரீசஸ் இருக்க தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவங்க போடும்போது ஷோல்டர் பால் வரக்கூடாது, அதே மாதிரி நெக்கு முன்னாடி லூஸ் ஆகி வரக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரொம்ப லோ நெக்காக வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டையும் கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கணும். நம்ம அதிகமாக வச்சிட்டோன்னா ஃப்ரண்ட் நெக் லூஸ் வரும். ஏன்னா கழுத்து மேலே போக போக தான் நமக்கு 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படும். நெக்கு டீப் இறங்க இறங்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படாது. ஏன்னா கிளாத் கம்மியாகும்போது நமக்கு அதனுடைய அளவும் குறையும். அப்போ நம்ம 3/4 இன்ச், 1/2 இன்ச் அப்படிங்கிற மாதிரி தான் ஈஸ் அலவன்ஸ் நம்ம வைப்போம். நம்மளுடைய நிறைய ப்ளவுஸ் கட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்கில் டீப் லிப்னஃப போக நம்ம ஈஸ் எலவன்ஸை நம்ம குறைச்சிருப்போம். இது மாதிரி தான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ், டிப்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் எதனால் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். மெயினான இது அளவுகள் பார்த்தீங்கன்னா ஷோல்டர், ஆர்ம் ஹோல், செஸ்ட் ரவுண்ட் இது எல்லாம் தான். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வர நிறைய வீடியோஸில் எல்லாமே இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம எடுக்கவே மாட்டோம். நமக்கு தேவை செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, நெக்கு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல். ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை கூட நம்ம அதிகம் நம்ம இது பண்ண மாட்டோம். ஆனால் இப்போ வர ப்ளவுசஸ், இப்போ வர அந்த டிசைன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்தந்த மெஷர்மெண்ட்ஸே இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக வச்சாதான் அது கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால தான் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸுக்கு கிட்டத்தட்ட 16-17 மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம். இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி கால்குலேஷன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டைலராகவே நம்ம வந்து டிசைனராகவும் நம்ம வந்து ஆக முடியும். அப்போ நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ லவர்ஸ்.